சித்த மருத்துவத்தில் எல்லா மருந்துகள், அதாவது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்கோ அதில் செய்யக்கூடிய மருந்துகள் எல்லாத்துலேயுமே சோம்பு ஒரு முக்கியமான மூலிகையாக சேர்ந்திருக்கு. இதை நம்ம ஸ்பைசஸ், மசாலா பொருள் அதுலேயும் நம்ம சேர்க்கிறோம். மருத்துவ ரீதியாகவும் இதை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஸோ மசாலா பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெஸ்ட் அப்பிடைசர் அப்படின்னு சொன்ன, பசியை தூண்டக்கூடியது, செரிமான சக்தியை தரக்கூடியது, நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. ஸோ இதை எல்லாத்தையுமே சிறப்பாக சோம்பு செய்து, இந்த சோம்பை பொறுத்த வரைக்கும் இந்த சோம்பு நீர் குடிக்கிறதுனால உடலில் என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. சோம்பு நீர் எப்படி குடிக்கலாம்? காலையில் எந்திரிச்சோடனே ஒரு 200 ml சோம்பு நீர் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். எப்படின்னா, இந்த சோம்பு நீர் அப்படின்னு சொல்கிற விஷயம், ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு எடுத்துக்கோங்க. ஸோ அதை நம்ம தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு நைட்டே அப்படியே வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும், சரிங்களா? இது நல்லா ஆறின பிறகு காலையில் இதை குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இது நல்லா ஆறி காலையில் நம்ம நல்லா குடிச்சிக்கிட்டே வரணும். டெய்லி காலையில் ஒரு 200 ml இதை குடிங்க. இல்லை வெது வெதுப்பாக கூட இதை குடிச்சிக்கலாம்.